நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். குழந்தை பிறந்த 7 நாட்களுக்குள்ள அந்த குழந்தைக்கான பிறப்பு சான்றிதழை குழந்தையுடைய தாய்மார்கிட்ட, அதாவது தாய்கிட்டேயே கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இது குறித்து தான் இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பிறப்பு சான்றிதழ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிறப்பு சான்றிதழ் வழங்குறதுல மத்திய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசுகளுக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ பிறப்பு சான்றிதழ் ஒரு குழந்தைக்கு நீங்கள் கொடுப்போம் இல்லையா, அந்த குழந்தை எப்போ அந்த தாய்மார் பெட்டில் அட்மிட் ஆகி குழந்தை பிறந்த 7 நாட்களுக்குள்ள, அதாவது டிஸ்சார்ஜ் செய்யப்படக்கூடிய அன்னைக்கு, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த குழந்தைக்கான பிறப்பு சான்றிதழை நீங்கள் கொடுத்துடணும். அதாவது மின்னணு முறையிலையோ அல்லது காகித முறையிலோ ஏதாச்சும் ஒரு முறையில் அந்த பெற்றோர்கிட்ட நீங்கள் அந்த பிறப்பு சான்றிதழை கொடுத்து தான் அனுப்பணும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. இதை அடுத்த வருஷம் ஜனவரி 1க்குள்ளார எல்லா மாநிலங்களும் இதை பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இனி பிரசவித்த தாய்மார்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிறப்பு சான்றிதழுக்காக அலைய தேவையில்லை. அவங்க பேரண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அலைய தேவையில்லை. ஸோ அந்தந்த ஹாஸ்பிட்டல், அதாவது முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே போகக்கூடிய அனைத்து குழந்தைகளும் பிறப்பு சான்றிதழோடு தான் வெளியே போகணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஒர்க்கை பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது சீக்கிரமாக நடைமுறைக்கு வரப்போகுது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.